குடிப்பழக்கம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. குழந்தைக்கு யூனிஃபார்ம் வாங்கணும். சாயந்தரம் வரும்போது ஒரு 300 வேணும். அதான் ஸ்கூலில் கொடுத்தாங்களே. ஒரே துணியை குழந்தை எத்தனை நாள் ஸ்கூலுக்கு போட்டு போவா? இந்த பேர் அவங்ககிட்ட 300 கொடு, 400 நான் என்னை வேலையை விட்டு நிறுத்திடுவான். நிறைய காசு வாங்கிட்டேன் அவங்ககிட்ட. ஆமாம், அப்படியே எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இல்லை. இதாவது குழந்தைக்கு பண்ண. சரி கேட்குறேன், 50 பஸ்ஸு கொடு. கொடுக்குறது 20 ரூபா மறுபேப்பர். நம்மளே அப்பா போயிட்டா. அண்ணுக்கும் கூட அப்பளம் நோ நானா நீ அப்படியாண்ணா டைம் அவனை விட்றா. மேஸ்திரி கிட்ட ஓவர் டைம் செஞ்சு எக்ஸ்ட்ரா காசு வாங்க போறேன். அப்போ நைட்டு டீ பிரைஸ் தான். முடிச்சு கொடுத்துறேன் சார். ஒரே வாரத்தில் முடிச்சிடலாம். பண்ணிடலாம் சார். தேங்க்ஸ் சார். என்னைக்காவது என்னப்பா? பிடிக்காத மொத்த சம்பளத்தையும் கொண்டா. ஏய், உன்னெல்லாம் வேலைக்கு சும்மா தான் வச்சுன்னுக்கிறேன். என்கிட்ட எவ்வளோ துட்டு வாங்கிக்கிற தெரியுமா நீ? எப்போ பாரு துட்டு கொடு துட்டு கொடுன்னு. என்னத்துக்கு இப்போ உனக்கு துட்டு? குழந்தைக்கு யூனிஃபார்ம் கிஞ்சிச்சுண்ணா, வேற வாங்கணும். எப்போ பாரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பொண்டாடிக்கு உடம்பு சரியில்லை. இதையாச்சே எடுத்துன்னு போயிட்டு பொண்டாட்டிக்கிட்ட கொடு. புடி போ.
டேய், நீ இங்கே விழுந்ததுக்கு அங்கே விழுந்திருந்தானு வையே, லாரி ஏற்றி நசுக்கி இருக்கோம், நீ செத்துருப்ப. யோ அதை வேறனா சொல்லு. ஆஃப் ஒரு குவார்டர் சாப்பிட்டேன். எவ்வளோ அழகாக சேஃபாக வந்து பத்தம் பத்தியாங்க. ஓஹோ, சேஃப்டியாக படுத்துருக்கீங்களா? என்னை விட பெரிய குடிகாரனா நீயே? 8வது படிக்கும் பொழுது குடிக்க ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ சொல்லியும் நான் கேட்கல. அப்படியே காலங்கள் போச்சு, வயசும் ஆயிடுச்சு. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா திருந்திடுவானோன்னு நினச்சி கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. குழந்தையும் பிறந்துருச்சு. அப்பவும் திருந்தலை. ஒரு நாள் ஃபுல் போதையில் என் குழந்தை அழுகுதுன்னு கூட பார்க்காம பொண்டாட்டியை போட்டு அடி அடின்னு அடித்தேன். காலையில் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா என் பொண்டாட்டியும் காணா, என் குழந்தையும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் என்ன கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களும் செத்துட்டாங்க. அன்னையிலேருந்து குடிச்சு ரோடோட சுற்றி பிச்சை எடுத்து கடைசி எங்கே வந்துட்டேன் நான். என்ன மாதிரி குடியால உன் வாழ்க்கையை தொலைச்சிடாதடா, தொலைச்சிடாத. யோ நான் மற்ற மாதிரிலாம் கிடையாது. என் பொண்டாட்டி பிள்ளைங்கள சந்தோஷமாக தான் வச்சு நிற்கிறேன். மயிரை வச்சிருக்க. ஒரு நாளாச்சும் குடிக்காமல் பொண்டாட்டி பிள்ளைய வெளியில் கூட்டிகிட்டு போயிருப்ப. அவங்க கூட பக்கத்தில் உட்காந்து 10 நிமிஷம் பேசியிருப்பியாடா. அதுதான்டா சந்தோஷம். அதை பண்ணிப்பாரு ஒரு நாள். என் பொண்டாட்டி பிள்ளைங்களை எப்படி பார்த்தேன்னு எனக்கு தெரியும். எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு. பத்தா டேய் டேய், எங்கடா போகிற? வாடா இங்க வா. யோ உனக்கு என்னதான் இப்போ பிரச்சனை? இந்தா எனக்கா? உனக்கே தான், வச்சுக்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருந்துட்டோட. இந்த 1000 ரூபாய் அப்படியே குஷ்டா. அவ்வளோ முட்டாளா நான்? உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கிறத ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு காமி. காமிச்சேன்னு வையே, இவ்வளோ பணமும் உனக்கே தந்துடுறேன். நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சுட்டு வருவேன். இந்த துட்டு எனக்கு தரல, அவ்வளோதான். அதெல்லாம் தருவேன், போடா. காலையில் வந்து உன்னை பார்க்குறேன். ஆ ஏய் ஏவே ஏய் ஏய், நீ குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பாத, நம்மளாம் வெளியே போகலாம். ஏன் என் வாழ்க்கையை நாசம் பண்ணுறது பார்த்தா குழந்தை வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்கா? இந்த பேர் 1000 ரூபாய் எடுத்துன்னு வந்துக்கிறேன். பீச்சுக்கு போகலாம். அம்மா ஏய் போலாமா? திரும்ப ஒழுங்கா. ஏய் குழந்தை ஆசைப்படுதுல்ல, குழந்தைய ரெடியாக்கு. நீயும் கிளம்பு. நாமளே பீச்சுக்கு போகலாமா? மா போலாமா? அதெல்லாம் உங்கள் அம்மா ஒத்துப்பா. சிரிக்கிறா பார், சிரிக்கிறா பார், சிரிச்சிட்டா பார். சரி போகலாம். அப்பா போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கிளம்புங்க. நான் போய் தண்ணி வேணா. ஏன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இங்கெல்லாம் போனால் 20 ரூபா 30 ரூபான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேறு எதுக்கு வாங்கிட்டு? அதான் நான் வீட்டிலேருந்து வரும்போது 150 ரூபா ஒரு 2, ஒரு கிளாஸு, ஒரு வாட்ரு, ஒரு முட்டை பொடி பாசி. இதை புடியேன். ம்
கொடியை விட்டுட்டியா? என்னால் நம்பவே முடியல தெரியுமா? இனிமே எப்படியே இருறேன். மா பாய். Bye. பா பாய். ரோடு தாண்டும் போது உசாரா தாண்டு பார்த்து போயிட்டு வா. பாய். பாய். நல்ல சாப்பாடு செய். நான் ஒருத்தரை கூட்டின்னு வரேன். யாரு? முக்கியமானவர். நான் கூட்டின்னு வரேன் பாரு. ம், நீ எல்லாம் செஞ்சு வை, நான் வரேன். சரி. யா 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 மா நீ அம்மா இது சின்ன வயசுல இவ்வளோ குண்டா அழகா இருக்க. எப்போ எத்துது? ஆமாம், சின்ன வயசில் குண்டா அழகாக இருந்தது. இப்போ சிம்ரன் மாதிரி ஒல்லியாக இருக்குது. இன்னும் துண்ணு துண்ணு குண்டாய் தான் உக்காந்துக்கிறானே தெரில. அழகாக தான் இருக்கு.